நந்தகுமார் சார் பெரிய கைத்தட்டல். ஏன்னா வந்துட்டு அதாவது இந்த டீம் வந்துட்டு இவ்வளவு ஆர்கனைஸ்டா ஆயிருக்கு, இவ்வளவு வேகமா. அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா நாங்க ஐதர் காலத்துல இருந்து யோசிச்ச டெக்னிக்ஸ். ஆனா வந்து அதை ஒரு நடைமுறை கொண்டு வரதுக்கு ஒரு இம்பாக்ட் தேவை. அந்த இம்பாக்ட் நந்தகுமார் சார் பெரிதா செயல்பட பெரிய வாழ்க்கை நந்தகுமார் சாருக்கு பெரிய நன்றிகள். நந்தகுமார் சாருக்கு இன்னும் மேலும் இந்த பயணம் வந்து தொடரும். நம்ம பயணம் அது எந்த வகையான மாற்றமும் இல்லை. ரைட் சார். சோ இப்ப விஷயத்துக்கு வருவோம். அதாவது உண்மையா வந்து இந்த டீம் நம்ம சப்போர்ட்டிவா இருக்கா இல்லையா? ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. சொல்ல போனா யார் யார் பிசினஸ் பண்ணி அவங்களாம் பண்றோம், நிறைய கத்துக்கிறோம், இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும். அதாவது வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலா நம்மளால சேல்ஸ் போட முடியாட்டி, போடாம இருக்கும், இல்ல வந்துட்டு டஃப்பா இருக்கு, இல்ல சேலே நடக்க மாட்டேங்குது பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட பேசிக்ஸ, நம்மளோட அடிப்படையை வந்து நம்ம சரியா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வாட்டி பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு பைக் வச்சிருக்கோம், ஒரு கார் வச்சிருக்கோம். பைக் இருந்தா நம்ம கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பைக் இல்ல, அப்ப எப்படி கடைக்கு போவோம்? நடந்து போவோம்ல. ஆனா இப்ப நான் பைக் இல்ல, நான் போக மாட்டேன். நம்ம மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா, நம்ம பைக் இல்ல நானு போக மாட்டேன். அதாவது நீங்க முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணிருப்பீங்க, அதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு இப்ப வந்திருப்பீங்க. கரெக்டா இல்லையா சார்? அதாவது முன்னாடி வந்து நீங்க பேம்ப்ளெட் வந்திருப்பீங்க, நோட்டீஸ் வந்திருப்பீங்க, இல்ல வந்துட்டு ஃபீல்ட் ஒர்க் போயிருப்பீங்க, இல்ல வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டெய்லி நீங்க தொடர்புல இருப்பீங்க, கால் பண்ணுவீங்க, உங்க டீம் கிட்ட தொடர்புல இருந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. வந்த அப்புறம் இப்ப திரும்பி ரிசல்ட் வராட்டி நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே பண்ணதா பண்ணணும். இப்ப நடந்து திரும்பி கடைக்கு போய் தான் நம்ம திரும்பி நடந்து கடைக்கு போறோம்னா பொருளை வாங்க முடியும், வாங்க முடியாது. ரிசல்ட் வருமா வராதா? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் வண்டி வச்சிருக்கோமே, வண்டி இப்ப இல்ல, இப்ப நீங்க பண்றது நடக்கல. அப்ப என்னதுன்னா, எது பண்ணப்ப சேல் நடந்துச்சா நீங்க அதை பண்ணு சார். இவ்வளவுதான். அது என்ன வேணும் இருக்கும் சார். இந்த டீம் எல்லாம் தாண்டி இந்த டீம் எதுக்கு போட்டு நினைக்கிறீங்க? இங்க ஒரு ஆளும் ஜெயிக்கதான். இங்க இருக்க சுரேஷ் சார் ஜெயிக்க, இங்க இருக்க முத்தலி மேடம் ஜெயிக்க, ரைட்டா, இங்க இருக்க யுவராஜ் சார் ஜெயிக்க, இங்க இருக்க ஒரு ஆளும் ஜெயிக்க அந்த டீமே ஒழிய டீம் ஜெயிக்க கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். டீமுங்கிறது ஒரு உந்துதல் சக்தி. அது இப்ப ஒரு கூட்டா இருக்கா இல்லையா? இப்ப குமார் சார் இருந்து ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ராஜ் சாருக்கு ஆகுது, ரைட்டா. மணிவண்ணன் சார் இருந்து ஒரு விஷயம் வந்து யுவராஜ் சார் கிடைக்கலாம், யுவராஜ் சார் ஒரு விஷயம் மணிவண்ணன் சார் கிடைக்கும். இது நடக்குதா இல்லையா? சோ இதுக்குரிய விஷயம் தான் டீம். ஆனா தனி மனிதனா நம்ம இந்த மாதம் சேல் போட்டோமா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, பெரும் பணக்காரர், சரியா? சோ அவங்க வந்து என்னதுன்னா, அவங்களுக்கு தலைவலி. என்ன வலி சார்? தலைவலி. எவ்வளவு நாள் தலைவலி ஒரு மனுஷனுக்கு? அந்த அம்மாவுக்கு 2 வருஷமா தலைவலி. 2 வருஷமா தலைவலி, ரைட்டா இல்லையா? அவங்களும் போவாத டாக்டர் இல்ல, ரைட்டா. கடைசியா டாக்டர் போறாங்க, நல்ல பெரிய டாக்டர். அவரு போயிட்டு இந்த மருந்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா செக் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்துருக்கு. அந்த அம்மா ஒரு வைர முக்குத்தி போட்டிருக்கு. என்ன முக்குத்தி? வைர முக்குத்தி. அதை கழட்டி வச்சிருக்கம்மா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டு. அதை கழட்டி வச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு தலைவலி இல்லாம அந்த அம்மா வருது. அப்ப அந்த தலைவலிக்கு என்ன சார் காரணம்? ஒரு வைர மூக்குத்தி. சோ பிரச்சனை, பெரிய பிரச்சனை தலைவலிங்கிறது. டெய்லியும் வலிக்குதான் பெரிய பிரச்சனை தானே அது. ஆனா சொல்யூஷன் எங்க சார் இருக்கு? ஒரே ஒரு மூக்குத்தி. சோ நமக்கு ரிசல்ட் வரலனாவும் நீங்க நினைப்பீங்க நம்ம பெருசா எல்லாமே பண்றோம், நம்ம ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் பண்ணாம இருப்போம், இல்ல ஏதோ ஒரு சின்ன விஷயம் தப்பா, அந்த சின்ன விஷயத்தான் எல்லாமே இருக்கு. அந்த சிறிய மாற்றத்துல மட்டும்தான் பெரிய வெற்றிகள் எப்பயுமே இருக்கும். சோ நம்ம மூக்குத்தி எது நம்ம கண்டுபிடிக்கணும்.